வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேர்ட்ஸ், அதாவது பறவைகளின் பெயர்கள். இதில் வந்து பக்ஷியோங்கே நாம் சொல்லுவோம், சரியா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிந்திலையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்லேயும் கொடுத்துருக்கு. ஸோ இது எதுக்காக ஒரு சின்ன வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்து, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹவு டு மேக் சென்டென்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ எதுக்கு வந்து ஒரு ஒரு வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸில் வந்து ஒரு பறவைகளுடைய பெயர்களை நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னால், அந்த ஏற்கனவே தெரியாதவங்க அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த லெட்டர்ஸை வந்து இதோட வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷனோட சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம், சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில், சரியா? மயிலை என்ன சொல்லுவோம்னா ஹிந்தியில் வந்து மோர். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் மா. மா பக்கத்தில் ஒரு கோடு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் வரும்போது மா அப்படின்னு வரும். இப்போ மேலே ஒரு ஸ்லாண்டிங் அப்படி வரும்போது மோ, சரியா? இது லாஸ்ட்டில் வந்து ரா வந்து இராயிரும், சரி? அப்போ மோர். மோர் மோர்னா என்னது? பீகாக். ஸோ தமிழில் என்ன சொல்லுவோம்? மயில். மயில் நமது தேசிய பறவை இல்லையா? அதை வந்து ஹிந்தியில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? மோர். இப்படி படித்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, மோரணி. மோரணி அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்மயில் பார்த்தோம். இப்போ மோரணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்மயில குறிக்கிறது. அதே தான் பாருங்க, மோ கொடுத்துருக்கு, ரா கொடுத்துருக்கு, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ. அந்த நீ இந்த சைடு வரும்போது, ரைட் சைடில் வரும்போது இன்க்ரீஸிங் சவுண்ட்ஸ். நம்ம எப்போவுமே வந்து சொல்லும்போது வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லணும். எந்த லெட்டர் இப்போ மா லாஸ்ட்டில் வந்து இது மாதிரி வந்தாலும் மீ அப்படின்னு வரும். இதே லெஃப்ட் சைடு இந்த சைடு வந்துன்னா நீ அப்படி வரும். ரைட் சைடு வரும்போது நீ அப்படி வரும். அப்போ மோ ர நீ, மோரணி. அப்போ என்னது? பீகன், சரியா? இதே தமிழில் சொல்லும் போது பெண் மயில். பெண் மயிலுக்கு என்னது? மோரணி. ஆண் மயிலுக்கு என்ன பார்த்தா? மோர். இப்போ ரெண்டத்தையும் பாருங்க, ஈஸியாக இருக்கும். அது மோர், இது மோரணி. இது பெண் மயிலை குறிக்கும். அடுத்து பாருங்க, மு இர் கா, முர்கா. முர்கான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து மூ போடுறோம், சரியா? இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மா, இதுக்கு கீழே வந்து கரெக்டாக சி போட்டால் மிரு, மிரு அப்படி வரும். இந்த சீயை தலைமாற்றி போட்டோன்னு சொன்னால் மூ வரும். இந்த மேலே வந்து ஒரு கொம்பு மாதிரி வருது இல்லையா, ஒரு கொக்கி மாதிரி, அப்படி வரும்போது எப்போவுமே என்ன பண்ணோம்னு சொன்னால் இந்த மூவை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொக்கி மாதிரி வர்றது ஃபுல்லாக இர்ஹூக்கில் வரும், சரியா? இர்ஹூக் ரா இருக்கு இல்லையா, ரா வந்து நம்ம சொல்லும்போது அது வந்து மேலே இது மாதிரி வரும்போது இர்ஹூக் அப்படி சொல்லுவோம். அப்போது மூ மேலே வர்றதை இர் சொல்லிட்டு, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஜிஏ கா, கணேஷ், இதுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெட்டரிங்லாம் வந்து ஹவு டு ப்ரொனவுன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மூ மேலே இர்ஹூக் வரும்போது மூ இர். இது என்னது? கா. கா பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் வரும்போது கா அப்போ வரும், சரியா? அப்போ மூ மேலே அந்த இர்ஹூக்கை வாசிங்க, மூ ஏர் கா. அப்போ முர்கா. முர்கானா என்னது? காக். அப்போ சேவல். சேவலுக்கு என்ன ஹிந்திலன்னா முர்கா. முருகான்னு சொல்லக்கூடாது, சரியா? மூ ஏர் கா, முர்கா அப்படி சொல்லணும். அதுதான் சேவல், சரியா? இது வந்து கோழியை குறிக்கிறது, சரியா? பெண், அதாவது மூ ஏர் கி, முர்கி. இப்போ இது வந்து கி, இந்த ஒரு சவுண்டை மட்டும் வச்சு பாருங்க, கி இப்படி வருது, சரியா? இப்போ இது மோ, இதே மாதிரி தான் மேலே வந்து அந்த கொக்கி மாதிரி வருது இல்லையா, அது சொல்லும்போது மோ, அது இர்ஹுக் சொல்லிட்டு மூ இர், இது வந்து கி. அப்போ முர்கி, முர்கி அப்படி சொல்லணும், சரியா? முர்கி. முர்கினா என்னது? ஹென். முர்கினா ஹென். அப்போ கோழி, கோழி, கோழி அப்படின்னு சொன்னா முர்கி. அப்போ சிறப்பழா வச்சு சொல்லணும், சரியா? கோழி அப்படி சொல்லும்போது வந்து முர்கி. அடுத்து பாருங்க, காகம். காகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கவ். ஆனா அவனால வரும், முதல்ல வரும், என்ன வரும்னா ஆ வரும், சரியா? அப்ப கவ்வா, கவ்வா, கவ் ஆ. ஆனா சொல்ல வரும்போது ஒரே ஒரு லைன் வரும், அவனா சொல்லும்போது 2 லைன் வரும். இப்ப படிங்க, கவ் ஆ, கவ்வா. கவ்வானா க்ரவ். க்ரவ் என்ன சொல்லலாம்? காக்கை சொல்லலாம், காகம் சொல்லலாம், சரியா? அப்ப கவ்வா, கவ்வானா காக்கை. அது மாதிரி நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் அது. இதுல பாருங்க, காலா கவ்வா.
காலா கவா. காலான்னு சொன்னா பிளாக் கலர், அதாவது கருப்பு கலரை குறிக்கிறது தான். பொதுவா காக்கா வந்து கருப்பா தான் இருக்கும். அப்ப வந்து இதுல சொல்லும்போது அண்டங்காக்காய சொல்லுவோம். சாதாரண காக்காவை சொல்லும்போது கவ்வா சொல்லுவோம். அண்டங்காக்காய சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலா கவ்வா. காலா கவன்னா ரேவன், அண்டங்காக்காய். அதுக்கு பாருங்க பதக். இந்த பதக் ஏன் இதுல நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வச்சு சொல்றேன்னு சொன்னா, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஃபுல்லா உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. இப்போ வேர்ட்ஸ்ல நான் சொல்லும்போது பாருங்க, இந்த பா போடும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கிராஸ் லைன் வருது இல்லையா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல, அது மாதிரி வந்துன்னா பா. இதே கிராஸ் லைன் இல்ல அப்படின்னு சொன்னா வெறுமனே ஒரு ரவுண்டு மட்டும் வந்ததுன்னா வா சொல்லலாம். சரியா? இப்போ இதுல வந்து ஒரு கிராஸ் லைன் வந்திருக்கு. அப்ப பா, இது ஃபர்ஸ்ட் தா, தா பா தா. இந்த புள்ளி ஏன் வருதுன்னா சாஃப்டா, நுக்தா, நுனாசிக் அது மாதிரிலாம் நம்ம வரும்போது வரும். அது பார்க்கலாம். இந்த சாஃப்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்து அந்த டாட் வருது. இது வந்து கா. ஃபர்ஸ்ட் கா வந்து சாதாரணமா சொல்றது கா, கப்பல்லாம் வரும். இந்த கேச்சி கா, கா அதாவது அது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த ஏரோட வெளியில வருது. சரியா? அப்ப ப த இக், பதக். பதக் அப்படின்னா டக். இது என்னது? பெண் வாத்து. இப்ப பாருங்க ஹங்ஸ். இதுல எப்படி ஹங்ஸ் நம்ம சொல்றோம்? யோசிங்க. ஹா கொடுத்திருக்கு, மேல பிந்து, தட் மீன்ஸ் டாட் வந்ததுன்னு சொன்னா இங்க, அது வந்து இங்குன்னு குறிக்கிறது. சரியா? அப்ப ஹா அந்த டாட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். ஹா இங். இது வந்து இஸ், சான்றது வந்து லாஸ்ட்ல வரும்போது வந்து இஸ்ன்னு வந்துடும். அப்ப ஹங்ஸ். அப்ப இதுல வரும்போது கல் ஹங்ஸ். கூஸ் வாத்து. வாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹங்ஸ். அடுத்து பாருங்க தோ தா. தோ தா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தோ தா ஃபர்ஸ்ட் தா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மோர் அப்படி சொல்லியிருக்கலாம். அது மாதிரி லெட்டரிங் வந்து எழுதி பார்த்துட்டு இதை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ மோ அது மாதிரி வந்தது அதே பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. தோ கொடுத்துருக்கு. அப்ப தோ தா. தோ தான்னு சொன்னா பேரட். பேரட் வந்து கிளி. சரியா? அடுத்து பாருங்க கோ யா இல், கோயல். அதே தான் மோ, மோ வருதுல்ல, அதே மாதிரி இந்த லெட்டர் இதுல வந்து இதுதான் பேட்டர்ன். ஒரு லெட்டர் பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேல கிராஸா வந்ததுன்னா அதெல்லாம் கோ, சோ, போ, ஓ அப்படி வரும். சரியா? அப்ப கோ யா, இது வந்து லா சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட்ல வரும் இல்லுன்னு வரும். அப்ப கோயல். கோயல்னா என்னது? குக்கு பேர்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோயல். குக்கு. குயில். குயில் கூவும் இல்லையா, அதான் குயில். சரியா? கோயல், குக்கு, குயில். குக்கு பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்தது பார்ப்போம். இது என்னன்னு சொன்னா, இது என்ன பேர்டு? சீல். சீல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து சா வரிசையில வர சா. இது ரைட் சைடு வரும்போது இன்க்ரீசிங் சவுண்ட்ஸ். அப்ப சீ, இது வந்து லான். புரிஞ்சுட்டா நம்ம வந்து இல்லு தான் லாஸ்ட்ல வரும்போது இல். அப்ப சீல். சீல் சொல்லும்போது ஈகிள். ஈகிள். கழுகு. சீல்றது கழுகு. அப்புறம் பாருங்க சா ர இஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கடைசியிலே வருது. இப்போ சான்றது லாஸ்ட்ல இஸ்ன்னு வருது. சரியா? அப்ப சா ர இஸ், சாரஸ். சாரஸ் அப்படின்னா கிரேன். கிரேன்னா என்னது? நாரை. சரியா? இப்ப பாருங்க ராம் சிரையா. ராம் சிரையா. ராம் சிரையான்னு என்னது? கிங்ஃபிஷர். ரா இம். சரியா? ராம். இது வந்து சி. இந்த லெஃப்ட் சைடில் வரும்போது சி தான் சொல்லணும். இது ரைட் சைடில் இந்த மாதிரி வந்ததுன்னா சி அப்படி கொண்டு போனோம். இப்போ ராம் சி ரை யா. ராம் சிரையா. கிங்ஃபிஷர் மீன் கொத்தி பறவை. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கபூதர். கபூதர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வெறும் ரவுண்டு மட்டும் வந்ததுன்னா வா, அதுக்குள்ள வந்து ஒரு கிராஸ் லைன் வந்ததுன்னா பா. அப்ப கீழே இது மாதிரி வர்றது ஃபுல்லா பூ தான். இதே மாதிரி எல்லா லெட்டர் இருக்கும். அப்ப சாக்கு கீழே வந்தாலும் சு, தாக்கு கீழே வந்தாலும் தூ. இந்த ஜஸ்ட் இந்த ஐடென்டிஃபிகேஷனை பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து உச்சாரணம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க க பூ த இர். கபூதர். கபூதர்னா என்னது? பிஜியான், புறா. அடுத்து பாருங்க ஹங்ஸ். மேல புள்ளி வச்சிருக்கு பாருங்க. ஹா இங்ஸ். ஹங்ஸ் ஸ்வான். அன்னப்பறவை. அன்னப்பறவையை நம்ம என்ன சொல்லலாம்? ஹங்ஸ்ன்னு சொல்லலாம். மைனா.
மைனா. மைனா அதே மைனா தான் தமிழ்லையும் என்ன சொல்லுவோம் அது மைனா. அடுத்து பாருங்க சுத் சுதர் சுதர் முர்க். சுதர் முர்க். சுதர் முர்க்னா என்னது? மேல பாருங்க இர்கோக்கு வந்திருக்கு இல்லையா, அப்ப முர்க். முர்க்குன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்ப பாருங்க சுதர் முர்க். ஆஸ்ட்ரிச் அது என்ன சொல்லுவோம்னா தீக்கோழி. தீக்கோழியை வந்து சுதர் முர்க் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாருங்க கௌ ரேயா. கௌரேயா. கௌரேயானா ஸ்பாரோ. அதில் பாருங்க கௌ ரே ஒரே ஒரு இது மட்டும் வந்துன்னா ரே. அப்போ கௌரேயா. கௌரேயா ஸ்பாரோ குருவி. இதுல பாருங்க கட் ஃபோட்வா. கட் ஃபோட்வா. ஃபா எஃப்ஏ ஃபா வச்சு அந்த பா வரிசையில் வரும் தெரியுமா, அதான் ஃபோ. அப்போ கட் ஃபோட்வா உட்பீக்கர். கட் ஃபோட்வான்னு என்னது? உட்பீக்கர் மரங்கொத்தி. இப்போ சம் கா த இட். சம் காதட். சம் காதட் அப்படின்னா பேட். அது என்ன தமிழ்ல சொல்லுவோம்னு சொன்னா வவ்வால். சக்வா இதுக்கு பேர் என்னது? சக்வா ஸ்கை லார்க். வானம்பாடி. வானம்பாடி பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை எப்படி சொல்லுவோம்னா சக்வா. ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.